குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. நீங்க எத்தனை மார்க் அகல்யா இந்த குவார்டர்லி? 75க்கா. வெரி குட். ஆனாலும் பத்தாது. கிளாஸ் மட்டும் கொஞ்சம் வந்துருங்க. சரிக்கா. எக்ஸாம்னால வரலக்கா. ஓகே ஓகேமா. ஹரிஷ் ஏதோ சொன்னீங்களே, என்னப்பா? பேப்பர் கொடுத்துட்டாங்கக்கா. எத்தனை மார்க்பா? 81க்கா. 81. 81. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், சரியா? ஓகேக்கா. ஓகே. எதுல மிஸ்டேக் ஆனது? 1 மார்க்ல 1 மார்க்கு போயிட்டுக்கா. அப்புறம் வந்து 5 மார்க் மிஸ்டேக் இருந்துச்சுக்கா, அதனால 1/2 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் அது மட்டும் தான்க்கா. ஒரு நம்பர் மட்டும் மாத்தி போட்டோம் ஒரு கொஸ்டினுக்கு. கொஸ்டின் ஃபுல்லுத்துக்குமே மார்க் போடலையா? 1/2 மார்க் போட்டாங்க. ஓ சரி சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகே. சரி ஓகே. இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். குட் ஈவினிங் பா. இளம்பிரியன் எங்க காணும் நேத்தலாம்? மொபைல்ல ரீசார்ஜ் முடிஞ்சிட்டுக்கா. ஓகே ஓகேப்பா. அது முடிஞ்சதே எனக்கு தெரியல கணேத்தி. சரி சரி, ஏன்னா நானும் அந்த மாரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாயிருக்கேன். ஓகே, அந்த இது நேத்துள்ள கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், முடிஞ்சா அதை பாத்துக்கோங்க. ஓகேக்கா ஓகேக்கா. ஓகேப்பா. சரி ஓகே. இளம்பிரியன் உங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்களா? மார்க் சொல்லிட்டீங்களா நேட்ட? கொடுத்துட்டாங்கக்கா. எத்தனை மார்க்பா? ஏன்பா அத மட்டும் கேட்காதீங்கன்ற மாதிரியே சைலண்ட் ஆன மாதிரி இருக்கே. 85. விஜேஸ்ல போட்டாங்கக்கா. ஆமாங்கக்கா. ஆனா அது பத்தாது, இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும். 100 தான் குட் மார்க். இப்போதைக்கு அது வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்க டார்கெட் ஓகே 100 வச்சுக்கோங்க. சரி ஓகேமா. ஓகே. இன்னைக்கு பார்க்க போற ஓகேப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் வந்து வர்க்க மூலம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? இது மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்து வர்க்க மூலம் கேட்பாங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் பல்லுறுப்பு கோவை அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ x² + x + 1ன்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்ன சமன்பாடு சொல்லுவோம்? என்ன ஈக்குவேஷன் இது? இருபடி சமன்பாடு. வெரி குட் வெரி குட். பாலினாமியல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்றோமா? அப்படின்னா என்ன மீனிங்? ஹையஸ்ட் பவர், பெரிய அந்த அடுக்கு வந்து 2ன்னு இருக்குன்னு அர்த்தம். 2 இருந்ததுன்னா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன், பாலினாமியல் பார்த்தா அதே வாயில வருது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை தாண்டி பெரிய நம்பர் எது வந்தாலுமே அதை நம்ம பல்லுறுப்புக்கோவை, அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஓகே, அதாவது பவர்ஸ் 2 விட ஜாஸ்தியா 3 4 5 6 எத்தனை இருந்தாலும் அதை வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன், பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்மை கொடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்ல, அத வந்து இதுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. உங்க ஸ்கூல்ல எக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதே டைம் எழுதி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுக்குறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அக்கா எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததே ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், உங்க விருப்பம். ஆனா எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, நான் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. கொஸ்டின் சொல்லுங்க. 64x⁴ மைனஸ் 64x⁴ மைனஸ் 16x³ + 17x² மைனஸ் 2x + 1க்கா. ஓகேமா, இதுதான் நமக்கான இந்த பல்லுறுப்புக்கோவை, பாலினாமியல் ஈக்குவேஷன். இதோட ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்க மூலம் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, எல்லாமே ஆர்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்ப x⁴ இருக்குன்னா நெக்ஸ்ட் x³ தான் இருக்கணும்.
அடுத்து ஸ்கொயர் இருக்கணும், அடுத்து பவர் 1, அதாவது ஒண்ணுமே இல்லாத அந்த டேம் இருக்கணும், அதுக்கப்புறமா எதுவுமே எக்ஸே இல்லாத அந்த டேம் இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேம் இருக்கணும். இப்படி இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா இருக்கு. சந்தோஷ் சந்தோஷ் அக்கா எங்க ரொம்ப நாள் ஆளை காணும், எக்ஸாம் நல்லா வரலையா? ஆமாக்கா. சரி சரி, எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது வந்துட்டாங்களே, இருக்கோம்க்கா. இருக்கீங்களா? சரி சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாம் பேப்பர் கொடுத்துட்டாங்களா? குட் ஈவினிங். பேப்பர் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு எல்லாம்? கொடுத்துட்டாங்கக்கா. மார்க் மட்டும் சொல்றீங்களாப்பா? உங்க நேம் சொல்லி அப்படியே மார்க் சொல்லுங்க. மேக்ஸ் மார்க் நேம் சொல்லி அப்படியே சொல்லுங்கப்பா. அக்கா சந்தோஷ்குமார் 82க்கா. ஓகேப்பா. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த சொல்லுவாங்கக்கா. சரத்குமார் 74க்கா. வெரி குட். நெக்ஸ்ட் சரி சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சரி ஓகே. ஆனா இப்ப நீங்க எடுத்திருக்க மார்க் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும், சரியா? வெரி குட், நல்லா பண்ணிருக்கீங்க. ஆனாலும் 100 எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா சம் போடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னும் நல்லா கேர்ஃபுல்லா போடுங்க. எங்கெங்க மிஸ்டேக் ஆயிருக்கோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வராம பாத்துக்கோங்க, சரியா? ஓகேக்கா. ஓகே சரி ஓகேமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அக்கா தமிழ் செல்வன் 90க்கா. வெரி குட், சூப்பர் சூப்பர்ப்பா. 10 மார்க் எதுல போனுச்சுன்னு பாத்தீங்களா? ஒன் வேர்டுக்கா. ஒன் வேர்டு. புக் பேக்ல உள்ள 1 மார்க்லயே மிஸ்டேக் பண்ணிருப்பீங்களே. 2 மார்க் அட்டானாக்கா. 2 மார்க்கா? சரி, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ண கூடாது. நல்லா பாத்துக்குங்க. பாத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நல்லா கிளாரிஃபை பண்ணி கரெக்டா போடுங்க. இன்னொருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க எங்க? இன்னும் ஒருத்தவங்க குறையறாங்களே. சரி ஓகே, இல்லைன்னா மெசேஜ்ல கூட போட்டு விடுங்க. சரி ஓகே. யோகேந்திரன் 52க்கா. ஓகே வெரி குட். இன்னும் நல்லா படிக்கணும், ஓகேவா? நல்ல மார்க் தான். ஆனாலும் இன்னும் நிறைய நான் வந்து இம்பார்ட்டன்ட்லாம் உங்களுக்கு சொல்லுவேன், அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பா 100 எடுக்க முடியும், ஓகேவா? நல்லா பண்ணுங்க. குடுக்குற ஒர்க்கை கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே ஓகே சரிம்மா. அப்படியே நான் எக்ஸாம்பிள் 3.21 வந்துடுறேன். இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற சம்மு. இதுக்கு வர்க்க மூலம் கேக்குறாங்க, அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாம் ஆர்டரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸே இல்லாத டேம், அதாவது எக்ஸ் பவர் 0 வரும், அதோட வேல்யூ 1, அதெல்லாம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எக்ஸே இல்லாத டேம், சரியா? இப்படி இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டேம் இல்லைன்னா நம்மளா சும்மா 0 போட்டுக்கணும், ஓகேவா? அத அடுத்தடுத்ததுல பார்ப்போம். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கூல்ல வந்து இங்க இருக்கிற டேம் எல்லாத்தையுமே எழுதி சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த எக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அங்க இருக்கிற நம்பர் கெழுக்களை மட்டும் எழுதுனா போதும், ஓகே? கெழுக்கள் வித் சைன், அதோட குறியீடோட எழுதணும். இப்போ பாருங்க, 64 அது பிளஸ் தான், வேணா பிளஸ் கூட பிளஸ் போட வேணாம், சும்மா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. -16 இந்த மாதிரி கேப் விட்டு எழுதிக்கோங்க. +17, -2, +1. இப்படி நான் நம்பர்ஸ் எல்லாம் ஆர்டரா எழுதிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. இப்போ இங்க ஒரு நம்பர் போட போறீங்க, இங்க ஒரு நம்பர் போட போறீங்க. ரெண்டுமே சேம் நம்பர் தான் போடணும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 64 வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர் சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணா 64 வரும்? 8 8 64. வெரி குட். 8 × 8. அப்போ
இங்கேயும் 8 போடுங்க, இங்கேயும் 8 போட்டுக்கோங்க. 8 மல்டி பண்ணி 64ன்னு இங்க 64க்கு நேரா கரெக்டா போட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வளைச்செல்லாம் கொடுப்படாதீங்க. இப்போ இத நீங்க கழிக்க போறீங்க. ஓகேவா? கழிக்கணும் அப்படின்னா குறி மாத்துவீங்க. குறி மாத்தும் போது இது பிளஸ்ல இருக்கா, இது மைனஸ், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நீங்க கீழே இறக்கிடணும். -16 + 17 -2 + 1. ஓகேவா? இது நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கம்பி வந்து ஒரு படத்துல வந்து வடிவேல் என்ன சொல்லுவாங்கன்னா, கோட்டை தாண்டி வாடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா கோட்டை தாண்டி போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும்? அடியா விழுங்கா. அடி விழும். அப்போ அடி விழுந்தா அவங்க மூஞ்சி கைக்கெல்லாம் என்ன ஆயிடும்? வீங்கிக்கும். அப்போ டபுள் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த கோட்டை டச் பண்ணா அவங்களுக்கு அடி விழும். அடி விழுந்தா அவங்க டபுள் ஆயிடுவாங்க. டபுள்னா குண்டாயிடுவாங்க. டபுளா அவங்க இருக்கிற இப்ப ஒல்லியா இருக்காங்கன்னா அவங்க இன்னும் டபுள் மடங்கு ஆயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 8 கூட இங்க, அதாவது இந்த கோட்டு கிட்ட யார் இருக்காங்களோ அவங்க அடுத்த ஸ்டெப் போகும்போது 2ஆல மல்டிபிள் ஆகி போவாங்க. ஓகேவா? அப்ப 8 கூட 2 மல்டி பண்ணா என்ன வரும்? 8 கூட 2 பெருக்குனா 16. அந்த 16 அப்படியே இங்க போட்டுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். 2 மல்டி பண்ணி போட்டாச்சு. இப்போ இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். இங்க போடுற நம்பரால இந்த 16 பெருக்குனா இங்க ஃபர்ஸ்டா வந்திருக்குல ஒரு டேம், அந்த டேம் எக்ஸாக்டா வரணும், அதே வரணும். அப்படின்னா இங்க 16 இருக்கு, இங்க -16 இருக்கு. 16 கூட எதை மல்டிபிள் பண்ணா -16 நமக்கு கிடைக்கும்? -1க்கா. வெரி குட், கரெக்ட். -1. அப்ப அந்த -1 இங்க போட்டீங்கன்னா அதேதான் இங்கேயும் போடணும், மாத்தக்கூடாது. இங்க என்ன போறீங்களோ அதே இங்கேயும் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த -1 கூட இந்த 16 மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? -16. வெரி குட். -16. 16 கூட -1 பிறகுனா -16. வெரி குட். நெக்ஸ்ட் இந்த -1 கூட இங்க பக்கத்துல இருக்குல்ல, அதை மல்டி பண்ணணும். -1 -1 into -1 +1கா. +1. வெரி குட். அதை இங்க போட்டுக்கோங்க. எப்பவுமே இதை முடிச்சுட்டு பெருக்கினதுக்கு அப்புறமா நீங்க கழிக்கணும். அப்ப குறி மாத்தணும். இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் ஆக்கிக்கோங்க, இங்க பிளஸ்ன்னு குறி இருந்தா மைனஸா மாத்திக்கோங்க. இப்ப இது ரெண்டும் கூட்டும் போது கேன்சல் ஆயிடும். மத்ததை அப்படியே எழுதணும். 17. இப்ப -1 தான் இருக்கு. அப்போ கழிச்சா என்ன ஆன்சர் வரும்? 16கா. 16 + 16. இந்த -2 அப்படியே கீழே எழுதிருங்க, இந்த +1 அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த 16 இருக்குல்ல, அந்த 16 நீங்க அப்படியே தான் எழுதணும். ஏன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்த கோட்டை டச்சே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுது இந்த கோட்டை டச் பண்ணா அவங்களுக்கு அடி விழும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால கோட்டை வந்து போய் தொடல. இப்ப இந்த -1 என்ன பண்ணிட்டாங்க, தில்லா போய் கோட்டை தொட்டுட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் போகும்போது டபுள் ஆயிடுவாங்க. டபுள் ஆயிடுவாங்க. வெரி குட். டபுள் ஆயிடுவாங்களா? அப்போ -1 கூட 2 மல்டி பண்ணா -2கா. வெரி குட். -2 அதுதான் இங்க வரும். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்ப இந்த இடம் காலியா இருக்கு. இந்த கோட்ல யாராவது வந்தே ஆகணும். அப்ப அந்த இடத்த நம்ம தான் ஃபில் பண்ணணும். அங்க போடுற அதே இடம் தான் இங்கேயும் வரும். இப்போ இங்கேயும் நம்ம ஒரு நம்பர் போட போறோம். இங்க போடுற நம்பரால இந்த ஃபர்ஸ்ட் டேம் இருக்குல்ல 16, அத பெருக்குனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேம் கரெக்டா வரணும். இங்கேயும் 16 இருக்கு, இங்கேயும் 16 தான் இருக்கு. சேம் 16ஏ வரணும் அப்படின்னா எந்த நம்பரால நம்ம மல்டி பண்ணுவோம்? 1. 1. வெரி குட், சூப்பர். 1. அப்ப இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். சேம், மாத்தக்கூடாது. இப்போ 1ஆல இந்த 16 பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? என்னமா ஆன்சர் வரும்? +16. வெரி குட். +16 தான் வரும். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1ஆல இந்த -2 மல்டி பண்ணா என்ன வரும்? -2கா. -2 தான் வரும். -2 கரெக்டா அதே தான் வரும். 1ஆல 1 மல்டி பண்ணா 1 தான் வரும். இப்போ குறி மாத்துவோமா? அப்போ பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ் ஆயிடும். இது மைனஸ் இருக்கு, இது பிளஸ் ஆயிடும். இது பிளஸ்ல இருக்கு, மைனஸ் ஆயிடும். எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் ஃபைனலா அப்படியே கோடு போட்டு 0ன்னு போட்டுக்கோங்கம்மா. இங்க இடம் பத்தல, நான் போட்டு காட்டல உங்களுக்கு. அந்த இருக்கு, கொஞ்சம் இடம் இருக்கு, அதை போட்டுற வேண்டாம். இங்க வந்து 0ன்னு வரும். ஓகேவா? இப்படி 0ன்னு வந்துருச்சு.
0 வர வரைக்கும் இந்த ஸ்டெப்பை நம்ம போட்டிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம சம் போட்டுட்டோம். இப்போ ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதணும். ஆன்சர் எடுத்து எழுதும் போது இங்க மேல 3 டேம் இருக்குல்ல, இதுதான் ஆன்சர். அங்க என்ன இருக்கு? 8 -1 1ன்னு இருக்கா? இதுக்கு நம்ம எக்ஸ் போட்டு எழுதணும். லாஸ்ட் டேமுக்கு எக்ஸ் கொடுக்காதீங்க, அதுக்கு மொதல் டேமுக்கு எக்ஸ் கொடுங்க. இது வந்து +1 தான், அப்ப பிளஸ் போட்டுக்கோங்க. இதுக்கும் மொதல் டேமுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்கணும். லாஸ்ட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. அதுக்கு முன்னாடி எக்ஸ், அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயரு, இதுக்கு முன்னாடி ஏதாவது டேம் இருந்தா என்ன கொடுப்பீங்க? எக்ஸ் கியூப். வெரி குட், எக்ஸ் கியூப் கொடுப்பீங்க. ஆனா அதுக்கு இங்க வாய்ப்பு இல்ல, வேலையே இல்ல. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இதுதான் ஆன்சர். ஒண்ணுமே கொடுக்காதீங்க, எக்ஸ் கொடுங்க, அதுக்கு மொதல் டேம் இருந்தா எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த சம் ஈஸியா இருக்கா? புரியுதா? எல்லாருக்கும் ஓகேவா? புரியுதாப்பா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். இப்ப ஆஃப் இயர்லி எழுதுனீங்கனாலும் வரும், ரிவிஷன் எழுதினாலும் வரும். இப்ப கூட உங்களுக்கு எக்ஸாம்ல வந்திருக்க சான்ஸ் இருக்கு. வந்துச்சா குவார்டர்லில? காலாண்டுல இல்ல. நீங்க பப்ளிக்ல தாராளமா இதை எதிர்பார்க்கலாம். என்னப்பா? புரியலப்பா. வந்துச்சா? காலாண்டுல வந்துச்சுக்கா. வந்துச்சா? சரிப்பா, ஓகேப்பா, ஓகே. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். என்னப்பா? வேற கணக்கு வந்தா பரவாயில்ல, இந்த மாடல் கணக்கு வந்துச்சா? இதே மாடல்ல வந்துச்சா? மாடல் கணக்கு கண்டிப்பா வரும். இந்த சம் தான் வரும்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த மாடல்ல ஒரு கணக்கு வரும். சரி, ஓகே. இப்போ எல்லா ஸ்கூல்லயுமே எக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் இல்லாம சொல்லி கொடுத்துருக்காங்களாமா? இப்படித்தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நிரஞ்சனா, உங்களுக்கு எல்லாம் எக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க, எக்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நிறைய ஸ்கூல்ல எக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்குதான் கேட்டேன். எக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் எங்களுக்கு புரியுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுல போடுங்க. இல்லக்கா இது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போட்டுமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, ஓகேமா, நெக்ஸ்ட் சம் சொல்லுங்க. இப்போ ஓகே, இந்த ஏபி வர்றத நான் அப்புறமா போடுறேன், சொல்லி கொடுத்துருவேன் இன்னைக்கு. இப்போ முதல்ல பயிற்சியில பாத்துருவேன். இதெல்லாம் இந்த மாடல்ல உள்ள சம்ஸ்ல உங்களால எதெல்லாம் போட முடியும்னு பாருங்க. இன்னும் கணக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா இம்பார்ட்டன்டானது. இது நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க ஈஸியா தான் இருக்கு. இது நான் சொல்லித்தரேன், இது நான் சொல்லித்தரேன், இது நீங்க போடுங்க. ஓகேவா? ஏன்னா இதுலயும் சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதனால சொல்றேன். இது ரெண்டும் நான் சொல்லி கொடுத்த அதே மாடல்ல தான் இருக்கு, அதை நீங்க போட்டுருவீங்க. சரி, இப்போ செகண்ட் சம் சொல்லுங்க. எக்ஸசைஸ்லயாக்கா? ஆமாம்மா. 37 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 28 எக்ஸ் கியூப் பிளஸ் 4x பவர் 4 பிளஸ் 42 பிளஸ் 9கா. 42x பிளஸ் 9. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களை என்ன செக் பண்ண சொன்னேன்? ஆர்டரா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. வெரி குட், ஆர்டரா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இது உள்ளதுலயே பெரிய நம்பர் எது பவர்ல? அடுக்குல 4x. அப்ப அந்த டேர்மை தான் நீங்க முன்னாடி எழுதணும். அப்போ 4x ஸ்கொயர், சாரி 4x பவர் 4. அடுத்தது எக்ஸ் கியூப் தான் வரணும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா எழுதணும். மைனஸ் இருந்தா மைனஸ் சேர்த்து எழுதணும். -28 எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸ்கொயர். வெரி குட். அப்போ இந்த டேர்ம், அப்போ பிளஸ் 37 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம், அப்போ 42 எக்ஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்படி ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணி எழுதணும்.
ஓகேவா? 4 3 2 1 ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி எழுதணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம்? அந்த குறிகள் எல்லாம் வித்து அந்த சைனோட சேர்த்து எழுதுவோம். எழுதுவோமா? இப்போ 4 minus 28 plus 37 plus 42 plus 9 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இங்க ஒரு நம்பர் போடுங்க, இங்க ஒரு நம்பர் போடுங்க. ரெண்டும் சேமா இருக்கணும். ரெண்டுத்த மல்டி பண்ணா 4 வரணும். அப்ப என்ன போடுவீங்க? 2 2 இரண்டா? வெரி குட். 2 2. அப்ப 2 2 பிரிக்குனா 4. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அப்போ மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ மைனஸ். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்ப பேலன்ஸ் டேம் எல்லாம் அப்படியே கீழே இருக்கிறீங்க. இந்த குறியெல்லாம் போட வேணாம், நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டு காட்டுறேன். அம்பு குறியெல்லாம் போட்டுட்டு இருக்க வேணாம். வேணும்க்கா, அழகா இருக்குக்கா பாக்க, நாங்க பென்சில்ல போட்டு கவர் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா போடுங்க, உங்க விருப்பம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கோட்டை டச் பண்ணிட்டாங்க, அப்ப சும்மா விடக்கூடாது, அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணி டபுள் ஆக்கிடணும். 2 × 2 4. ஓகேவா? 4. இப்ப இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் போட போறோம். அந்த போடுற நம்பரால 4 மல்டிபிள் பண்ணா -28 வரணும். அப்ப எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணுவோம்? 7க்கா. வெறும் 7ஆல மல்டிபிள் பண்ணா போதுமா? -7. வெரி குட். -7ஆல மல்டிபிள் பண்ணாதான் -28 வரும். அப்போ -7. இப்ப இங்கேயும் -7, இங்கேயும் -7. இப்போ இந்த -7 4ஆல பெருக்குனா -28. -7 கூட -7 பெருக்குனா 7 7 49. இப்ப என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது மைனஸ்ல இருக்கு பிளஸ், இது பிளஸ்ல இருக்கு மைனஸ். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்ப இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 49ல 37 போச்சுன்னா எவ்வளவு வருமா? -12. -12 அதை போட்டுக்கோங்க. பேலன்ஸ் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 4 வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே எழுதிடலாம். ஆனா இந்த -7 வந்து பேச்சே கேட்கல. அது என்ன பண்ணிடுச்சு? போய் கோட்டை டச் பண்ணிட்டு வந்துட்டு, அப்ப என்ன ஆயிடும்? அடிச்சு துவம்சம் பண்ணி அதை டபுள் ஆக்கிடுவாங்க. 2ஆ வீங்கி போயிடும். அப்ப பெருக்குனா என்ன வரும்? மைனஸ். வெரி குட். -14. அப்ப இப்போ இங்க ஒரு நம்பர் போட போறோம், இங்க ஒரு நம்பர் போட போறோம். இங்க போற நம்பரால இந்த ஃபர்ஸ்ட் டேம் 4 பெருக்குனா -12 வரணும். அப்போ எந்த நம்பர் கூட பெருக்கணும்? -4க்கா. -4. -3. -3. ஏன்னா 3 கூட 4 பெருக்குனா தானே 12 வரும். ஆமாங்கக்கா, சாரிக்கா. ஓகே, பரவாயில்லப்பா. அப்ப -3, இங்கேயும் -3, இங்கேயும் -3. இப்ப இந்த -3ஆல இந்த 4 பெருக்குனா -12. -3ஆல -14 பெருக்குனா எவ்வளவு வரும்? 42. +42. 42. 3 -3 கூட -3 மல்டி பண்ணீங்கன்னா +9. கரெக்டா வந்துருச்சு. இப்ப மைனஸ் பண்ணுவோம். அப்ப குறி மாத்தணும். அப்ப இது மைனஸ்ல இருக்கு பிளஸ் ஆகும், இது பிளஸ்ல இருக்கு மைனஸ் ஆகும், இதுவும் பிளஸ்ல இருக்கு மைனஸ் ஆகும். 3 டேமும் கேன்சல் ஆகி 0 வந்துருச்சு. இப்ப ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதுவீங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 2x² - 7x - 3. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அங்க 2 -7 3 அப்படியே எடுத்து -3 எல்லாமே எழுதிக்கங்க. லாஸ்ட் டேமுக்கு ஒண்ணுமே எக்ஸ் கொடுக்க கூடாது. அதுக்கு முதல் டேமுக்கு எக்ஸ் கொடுக்கணும், அதுக்கும் முதல் டேமுக்கு x² கொடுக்கணும். அவ்வளவுதான். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஈஸியா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காமா? இல்லக்கா. ஓகே ஓகே. ஏன் சந்தோஷ்குமார் ஐடில இருந்து சோகமா பேசுறீங்க? இனி கவலைப்படாதீங்க, தாரகாலாம் பாட்டு பாடுவாங்க, அப்படிதானம்மா? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் எல்லாம் பாத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா கேக்கு நிறைய கொஸ்டின் எல்லாம் பாத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மியூட் பண்ணிக்கோங்கப்பா. அக்கா, ஓகே, சொல்லுங்கப்பா. ஆன்சரை மால்லஸ்ல எழுதினா தப்பாக்கா?
மாடலஸ்ல எழுதலாம், மாடலஸ்ல எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம ரூட்டா எடுக்கும் போது மைனஸ்ல வந்தாலும் பிளஸ்ல எழுதுவோம் அப்படின்றதுக்காக மாடலஸ் போடலாம், தப்பு கிடையாது. போலைனாலும் தப்பு கிடையாது. ஓகேக்கா. ஏன்னா இது ஒரு குவாலிட்டி ஈக்குவேஷன் தானே, அதனால ஒரு நம்பரா இருக்கும் போது அப்படின்னு போடலாம். நீங்க போட்டுக்கோங்க, இது போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போட்டுக்கலாம். ஓகே, அது மாதிரி நீங்க ஃபைனலா எடுத்து எழுதுங்க. எந்த ஒரு சம்மா இருந்தாலும் இது மாதிரி எடுத்து எழுதி இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் போட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த மாடல் சம் ஒன்று பார்த்துட்டோம். இதுல இன்னொரு சம் சொல்லித்தரேன். என்னமா தேர்ட் சம் சொல்லுங்க. லத்திகாவா? நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்தீங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதாமா? நடத்திட்டாங்க எங்களுக்கு. நடத்திட்டாங்க. இப்போ எதுவும் டவுட்ஸ் இருந்தா பார்த்துட்டு கேட்டுக்கங்க. ஓகேக்கா. ஓகேம்மா, அந்த தேர்ட் சம் சொல்லுங்க. கொஸ்டின் படிங்கம்மா. 16x⁴ பிளஸ் 8x² பிளஸ் 1க்கா. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஆர்டரா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, x⁴ இருக்கு, x² இருக்கு, ஒண்ணுமே இல்லாத டேம் இருக்கு, இடையில எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. ஆனா நம்ம அப்படிலாம் விடக்கூடாது. நமக்கு x⁴ வேணும், x³ வேணும், x² வேணும், x வேணும், ஒண்ணுமே இல்லாத அந்த டேம் எல்லாமே வேணும். அப்போ x⁴ முன்னாடி 16 இருக்கு. இந்த டேம்லாம் இல்ல, அதாவது x³ இல்ல அப்படின்றதுனால நானா சும்மா 0x³ அப்படின்னு நானா போட்டுக்கிறேன். பிளஸ் போட்டு 0x³ போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் x² இருக்கு, 8x² அது அப்படியே எழுதிக்கிறேன். வேற என்ன மிஸ் ஆகுது, இங்க இடையில எக்ஸ் டேமை காணும். அப்ப காணுன்றதால நான் 0x நானா சும்மா போட்டுக்கிறேன். இதுக்கு வேல்யூ இல்ல, அதுவும் 0 தான், ஆனா சும்மா நான் போட்டுக்கிறேன், ஏன்னா சேஞ்ச் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேம் 1 இருக்கு, அதான் நான் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கணும். இதுல யாருக்காவது டவுட் இருக்காமா? இந்த ஆர்டர் பண்ணதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஓகேமா, ஓகே, சரி. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே எடுத்து எழுதிருவோமா? 16 0 8 0 1 அந்த நம்பர் மட்டும் தானே நம்ம எழுதுவோம், அதே மாதிரி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 16 வரணுமா? சேம் நம்பரா இருக்கணும். அப்ப என்ன நம்பர் போடுவீங்க? 4 4 16. வெரி குட், 4. வெரி குட். அப்ப இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஓகே, இப்ப 4 4 மல்டி பண்ணா 16. நீங்க என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ இது மைனஸ் குறியா மாறும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப மத்ததெல்லாம் அப்படியே கீழே இறக்கிடுவீங்களா? அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா 0, இங்க 8 வரும், இங்க வந்து 0 அப்படி வரும், இங்க வந்து 1 வரும். ஓகே, இப்ப இந்த 4 வந்து கோட்டை டச் பண்ணிட்டு, அப்ப நம்ம சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணணும், டபுள் ஆக்கிடணும். அப்ப 4 கூட 2 பெருக்கணும்னா 8. இப்ப பாருங்க, இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் போடணும். இந்த நம்பர் கூட 8 மல்டி பண்ணா இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 0 வரணும். அப்ப எந்த நம்பர் கூட 8 மல்டி பண்ணா 0? 0. சூப்பர், கரெக்ட். 0 கூட எதை பெருக்கினாலும் தான் 0 ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 0ன்னு போட்டுக்குவோம். அப்ப இங்கேயும் 0, இதுவும் 0. இந்த 0 கூட 8 மல்டி பண்ணி 0 × 0வும் 0 தான். ஓகேவா? இப்ப குறி மாத்தணும். இதுக்கெல்லாம் குறி மாத்த வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா அங்க 0 தான் இருக்கு. அப்ப இது அப்படியே கேன்சல் ஆயிடும். இந்த 8 அப்படியே இறக்கிக்க வேண்டியதான், 0 1. நெக்ஸ்ட் இந்த 8 வந்து இப்ப அடிபட்டு வந்துருச்சு, அதனால அது எதையுமே டச் பண்ணல, கோட்டை தாண்டி எல்லாம் போகல, அப்படியே எழுதிட வேண்டியதான். ஆனா இந்த 0 சும்மா இல்ல, போய் கோட்டை தொட்டுட்டு அது கூட 2 மல்டி பண்ணாலும் பெரிய வித்தியாசம் தெரியாது, ஏன்னா அதுவே பெரிய ஆளு. ஓகேவா? அதை அடிச்சு துவம்சம் பண்ணி அதை டபுளா மாத்தினாலும் அதுலயும் பெரிய சேஞ்சஸ் வராது, அதுவும் 0 தான். ஓகேவா? இப்போ இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இந்த நம்பர் கூட 8 மல்டி பண்ணா 8 தான் வரணும். அப்ப எந்த நம்பர் போடணும் நம்ம அங்க? 1க்கா. வெரி குட், 1. அப்ப 1ஆல மல்டி பண்ணா சேம் அதே வரும். அப்போ 1 × 8 8, 1 × 0 0, 1 × 1 1 பெருக்குனா 1. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்,
அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், அப்படியே எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆன்சர் வந்துருது. ஓகே, 0 ஆன்சர் வந்துருச்சு. அப்போ 0 வந்துட்டா என்ன பண்ணுவோம், மேல இருக்கிறத நம்ம ஆன்சரா எழுதுவோம். அப்ப நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம், 4 0 1. லாஸ்ட்டுக்கு ஒன்னும் கொடுக்க கூடாது, அதுக்கு முதல் டேம்க்கு எக்ஸ் கொடுக்கணும், அதுக்கு முதல் டேம்க்கு எக்ஸ் ஸ்கொயர். இதெல்லாம் சும்மா பிளஸ் போட்டுக்கோங்க. இப்ப இந்த 0 வந்து தேவையில்லாதது தானே, 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அதனால நான் இதை தூக்கி விட்டுட்டு 4x ஸ்கொயர் பிளஸ் 1 இது ஆன்சர்னு வச்சுக்க போறேன். அவ்வளவுதான். யாருக்கும் எது டவுட் இருக்கா பாருங்க. இந்த சம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. ஓகே, புரிஞ்சுக்கா. புரிஞ்சுச்சுக்கா. ஓகேமா. சுபாஷினி என்ன லேட்டா வந்தீங்க? புரிஞ்சுச்சுக்கா. ஓகேப்பா, ஆமாக்கா. புரிஞ்சிச்சுக்கா. லேட்டா வரக்கூடாது சரியா, சீக்கிரமா வந்துருங்க. ஓகேக்கா. ஓகேமா. பத்மபிரியா உங்களுக்கு புரிஞ்சுதாமா? புரிஞ்சிருச்சுக்கா. ஓகேமா, சரி. எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போட்டுமா? போலாங்கா. ஓகே, ஓகேப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தது இந்த மாதிரி மாடல். இனிமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏபி அந்த மாதிரி எல்லாம் டேம் கொடுத்துருவாங்க. இந்த டேமை நீங்க கண்டுபிடிங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம் ஓகேவா, இந்த சம் எப்படி போட போறோம் பாருங்க. அங்க கொஸ்டின் சொல்லுங்கம்மா. இருங்க, நந்தினியை தவிர்த்து வேற யாராவது படிங்க. வேற 9x power 4 ஆ plus ம் 12x cube ம் plus ம் 28x square ம் plus ax ம் plus b கா. ஓகேப்பா, சூப்பர். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இல்லாத டேம் கான்ஸ்டன்ட் கரெக்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம், எப்பவும் போல அதே மாதிரி போடுங்க. 9 plus 12 28 எல்லாமே பிளஸ் தான். ஏ பி எல்லாமே பிளஸ் தான். இப்போ இங்க ஒரு நம்பரு இங்க ஒரு நம்பரு சேம் நம்பர் மல்டி பண்ணா 3. எந்த நம்பர், சாரி 9, நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னா, எந்த நம்பரை மல்டி பண்ணா 9 வரும்? 3 கா. 3. அப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3, 3 3 பேருக்குன்னா 9. கரெக்டா போட்டோம். இப்ப மைனஸ் பண்ணுவோம். அப்ப இது மைனஸ் ஆயிரும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மத்த டேம் எல்லாம் அப்படியே நான் கீழே எழுதிக்கிறேன். இப்போ இந்த கோட்டை இந்த 3 வந்து டச் பண்ணிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா விட மாட்டோம். அப்ப இந்த 3 கூட 2 நம்மளா மல்டி பண்ணுவோம். அப்ப 3 into 2 எவ்வளோ? 6 கா. 6. வெரி குட். 3 கூட 2 பேருக்குனா 6. பண்ணுண்டா. என்னப்பா பண்ணணும்? எனக்கு கேளுங்க டவுட். எது வாய்ஸ் அவங்க வாய்ஸ் ஆன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஒருவேளை வாய்ஸ கட் பண்ணிட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்களோ? சரி, ஓகே. இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர். இந்த இந்த போடுற நம்பர் கூட 6 மல்டி பண்ணா 12 வரணும். அப்ப எந்த நம்பர் நம்ம போடணும்? 2க்கா. வெரி குட். அப்ப 2 இங்க 2 இங்க 2. 2 கூட 6 பெருக்கி 12. 2 into 2 4. இதை மைனஸ் பண்ணுவோம். அப்ப இது மைனஸ் ஆயிடும், இது மைனஸ், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 28ல 4 போயிடுச்சுன்னா 24 கா. 4க்கா. 24 அப்படியே வந்துருது. இந்த 6 வந்து அடி வாங்கிட்டு வந்துருச்சு, அதனால அது சும்மா அப்படியே நிக்குது. அப்படியே அங்க எழுதிருங்க. ஆனா இந்த 2 என்ன பண்ணிடுச்சு, இந்த கோட்டை அப்படி டச் பண்ணிட்டு வந்துருச்சு. அப்ப நம்ம சும்மா விடக்கூடாது. அப்ப அது கூட 2 மல்டி பண்ணிடுவோம். அப்ப 2 into 2 4. அப்ப இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர். இந்த நம்பர் கூட நம்ம 6 மல்டி பண்ணா 24 வரணும். அப்ப அது என்ன நம்பர்? 4க்கா. 4. அப்ப இங்கேயும் 4 இங்கேயும் 4. 4 கூட 6 பெருக்குனா 24. இப்போமா 4 கூட 4 பெருக்குனா எவ்வளோ? 16க்கா. 4 into 4 இதுவும் 16 தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு 0 தான் வரும். அப்படிதானே? இந்த ஸ்டெப்போட தான் முடியும்.
சேமா. அப்போ இது கேன்சல் ஆகும். இங்க -16 இருக்கு. இங்க என்ன இருந்தா இது ரெண்டும் கேன்சல் ஆகும்? இங்க ஒரு வெரி குட், கரெக்ட் வைத்தீஸ்வரன், வெரி குட் பா. +16 இருந்தா இது ரெண்டும் கேன்சல் ஆகும். +16 -16 இருக்கும் போது நீங்க கேன்சல் பண்ணி 0 போடுவீங்க. ஆன்சர் 0. இங்க -16 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? +16. இங்க -16 இங்க இருக்கு. ஆன்சர் 0 வருது கீழே. அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கும்? பிக்கு பதிலா +16 இருக்கும். அப்ப ஏவோட ஆன்சர் 16, பியோட ஆன்சர் 16. இதான் ஆன்சர். இல்லக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. மியூட் பண்ணிக்கோங்க. வைத்தீஸ்வரன் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. இத குறி மாத்துறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது? இந்த நம்பர் +16 இருந்ததா? அதுதான் ஆன்சர். இதுக்கு குறி மாத்துறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான் இங்க ஆன்சர். அப்படியும் எழுதலாம். இல்லைன்னா இதுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த மெத்தட் எழுதலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. அங்க என்ன இருக்கு? a -16 = 0. நமக்கு a வேணும். அப்ப ஏவோட ஆன்சர் இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +16. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி b, அங்க b -16 = 0. இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா b யோட வேல்யூ +16. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். இங்க -16 இருக்கு. அது கூட எந்த நம்பரை நீங்க போட்டு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 0 வரும்னா இது வந்து குறி மட்டும்தான் மாறி இருக்கும். 16 இங்க மைனஸ்ல இருந்தா +16, பிளஸ்ல இருந்தா -16 அந்த மாதிரி வரும். புரியுதா நான் இங்க என்ன சொல்றேன்னு? புரியுதுக்கா. ஓகே, அப்படி அழகா நீங்க ஏபி எழுதிக்கலாம். இந்த சம் பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. புரியுதுக்கா. ஓகேம்மா. மத்தவங்களுக்கு யாருக்கும் எதுவும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. ஓகேம்மா. ஹரிணிக்கு புரியுதா? ஹர்ஷினி. புரியுதுக்கா. இல்லக்கா. ஓகே. இல்லன்னு சொன்னீங்களே, புரியலையா இல்ல டவுட் இல்லையா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. டவுட் இல்லக்கா. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் பக்கத்துல இருக்கிறதுனால எக்கோ அடிக்குது. சரி, ஓகே. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு பயிற்சியில சம் இருக்கு. அது நீங்க போடுவீங்களா பாருங்க. ஏபிக்கு பதிலா என்ன இருக்கு? XYன்னு இருக்கு. போட்டுருவீங்களா? போட்டுருவோம்க்கா. இங்க ஏபி தான் இருக்கு. இந்த சம் போட்டுருங்க. இதுல MNன்னு இருக்கு. இதையும் போட்டுருங்க. இது ரெண்டும் போடலாம். இது ரெண்டும் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஏன்னா இது ஃபர்ஸ்ட்ல ஏபி இருக்கு, இது இடையில இருக்கு. இது ரெண்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம் போடுவோமா? ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்க. அதாவது செகண்ட்ல செகண்ட், ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் சொல்லுங்கம்மா. யார் படிக்கிறீங்க? பத்மஸ்ரீ படிங்கம்மா. பத்மஸ்ரீயா பத்மபிரியாவா? ஐயோ, படிங்கம்மா. பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ கொஸ்டின்க்கா? செகண்ட்ல செகண்ட்மா. 3.7 AX 4 ம் plus BX cube ம் plus ம் 361 ம் x squared ம் plus ம் ம் 220 ம் x x plus ம் 100. ஓகே, வெரி குட், வெரி குட்மா. சரி, இப்போ நீங்க இந்த சம போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ஆர்டரா x⁴, x³, x² x எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க a b 3 6 1 2 2 0 100 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா a வரணும். அந்த நம்பரை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்போ அது நமக்கு கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. நமக்கு அதெல்லாம் கஷ்டம்ன்றதுனால நான் என்ன பண்றேன்னா அப்படியே ரிவர்ஸ்ல நான் எழுதிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் 100, நெக்ஸ்ட் 220x, 361x ஸ்கொயர், 6x கியூப், ax பவர் 4. அப்படியே ஆர்டர் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அப்படியே மாத்தி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல எழுதிக்கிறீங்க. ரிவர்ஸ்லயும் ஆர்டரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு. பவர் 4, 3, 2, x அந்த மாதிரி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? இப்போ ஆர்டர் மாத்துன இந்த கெழுக்களை எடுத்து எழுதுறோம். கோஎஃபிஷியன்ஸ் அப்படியே எழுதுறோம் வித் சைனோட குறியீடோட. அவ்வளவுதான். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது போட தெரியும்ல. இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தா அந்த மெத்தட் தான். அப்ப ஈஸியா போட்டுருவீங்க. எந்த 2 நம்பர் மல்டி பண்ணா 100 வரும்? 100. 10 10 10 10 10 10 100. அப்படியே ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, நான் போடுறேன். அப்படியே சொல்லுங்க. கூட்டினா 20க்கா. கூட்டினா 20ஆ? பெருக்குனா 100. ஆஹ் 2 ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 20. வெரி குட். இப்ப இந்த நம்பர் கூட ஏதோ 20 கூட எதை பெருக்குனா 220 வரும்? 11. 11. அப்ப இங்க 11 இங்க 11. அப்ப 220 வந்ததா? ஓகே. இப்ப 11 கூட 11 பெருக்குனா 212. கரெக்டா? இப்ப குறி மாத்துவீங்க. அப்ப இது மைனஸ், இது மைனஸ், ரெண்டு இது கேன்சல் ஆயிடும். 361ல 121 போயிருச்சுன்னா 240. இங்க பி ஏ இருக்கு. இந்த 20 அப்படியே எழுதிக்கலாம். இது கூட 2 மல்டி பண்ணி எழுதணும். அப்ப 22 ஆகும். இப்போ இங்க நம்பர் கூட 20 பெருக்குனா 240 வரணும். அப்ப என்ன நம்பரா இருக்கும்? 12க்கா. 12. 12 கூட 20 பெருக்குனீங்கன்னா 240. 12 கூட 22 பெருக்குனீங்கன்னா பெருக்கி பாருங்க. 224. எவ்வளவுமா? கரெக்டா? 22 கூட 12 பெருக்குங்க. 264. ஆமாங்கக்கா. ஓகே ஓகே. அப்ப 12 கூட இங்க என்ன நம்பர் போட்டிருக்கோம்? 12 தானா? 12 கூட 12 பெருக்குனீங்கன்னா 144. அவ்வளவுதான். 144. இப்ப சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். எல்லாமே கேன்சல் ஆகி 0 வரணும். அப்படின்னா B யோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த B யோட பிளேஸ்ல யார் இருப்பா? அப்ப பிளஸ்ல 264 இருக்கும். ஏக்கு பதிலா என்ன இருக்கும்? 144. 144. பிளஸ்ல 144 இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேயா? பாருங்க, ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா இருக்குக்கா. ஈஸியா இருக்கு. ஆனா ஈஸியா இருக்கிற சம்பளம் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். பார்த்து போட வேணாம். ஈஸியா இருக்காமா? ஓகேப்பா. சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குல்ல, அது மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த சம் இது நீங்க போட்டுருவீங்க. இது இங்க பாருங்கம்மா, இது மைனஸ் எம்னு இருக்கு. பார்த்து போடுங்க. அப்ப இங்க வந்து பிளஸ்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்க 126ன்னு. எம்முக்கு என்ன வேல்யூனா மைனஸ்ல எடுத்துக்கணும் அந்த வேல்யூவை. ஓகேவா? மைனஸ்ல இருந்தா மைனஸ்ல எடுத்துக்கோங்க, பிளஸ்ல இருந்தா பிளஸ்ல எடுத்துக்கணும். இது மைனஸ்ல இருக்குன்னா இது பிளஸ்ல அப்படியே வரும். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும்ல, இங்க என்ன வருதோ அதை அப்படியே வித்தியாசமா எடுத்துப்பீங்க. ஓகே. இப்ப இந்த சம் சொல்லுங்க. இல்ல இதையும் போட்டு காட்டணுமா? மைனஸ் பிளஸ் பாத்துப்பீங்களா? பாத்துப்போங்க. ஓகே. இந்த சம் மட்டும் சொல்லுங்கம்மா. தேர்ட்ல செகண்ட் சொல்லுங்க. x power 4 minus 8x cube plus mx squared plus mx ka plus 16 ka. ஓகே. இப்போ 4 3 2 1 கரெக்டா எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம கரெக்டா அந்த இதை எழுதிட்டு அந்த குறிய போட்டுப்போம். 1 -8 m n 16. இப்போ எந்த 2 நம்பரை மல்டி பண்ணா 1 கிடைக்கும்? சேம் நம்பர் 1 தான். 1 கூட 1 மல்டி பண்ணாதான் 1. அப்ப குறி மாத்துவோமா? இது மைனஸ் ஆயிடும். அப்ப 2 கேன்சல் ஆயிடும். மத்ததெல்லாம் அப்படியே எழுதலாம்.
இப்போ இந்த கோட்டை டச் பண்ணிட்டு அப்ப 2ஆல பெருக்கணும்னா 2. இப்போ இங்கேயும் சேம். இந்த நம்பர் கூட 2 பெருக்குனா -8 வரணும். என்ன நம்பரு? -4 -4. -4 வெரி குட். -4 கூட 2 பெருக்குனா -8. -4 பெருக்குனா 16 16 +16. அப்ப குறி மாத்துவோம். இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். இது கேன்சல். இப்போ இதை நீங்க எப்படி எழுதிடலாம்? இப்போ ஏதோ ஒரு ஆன்சர் வரும். அதாவது எம் -16 இப்போதைக்கு வந்திருக்கு. நமக்கு அதை கூட்ட தெரியல, அதனால இப்போதைக்கு அப்படியே எழுதிட்டோம். இந்த எண்ணையும் 16 நான் எழுதிக்கிறேன் அப்படியே. புரிஞ்சுதா? இது ரெண்டுத்தையும் கூட்டையும் கழிக்க தெரியலமா, அங்க எம்னு இருக்கு, அதனால எம் -16 நான் எழுதிக்கிறேன். இது ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்போ இந்த 2 டச் பண்ணல, அப்ப 2 அப்படியே எழுதிருங்க. இந்த 4 வந்து 2 டச் பண்ணிட்டு அப்போ 2ஆல மல்டி பண்ணீங்கன்னா 8 ஆயிடும், -8. இப்போ இங்க ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஃபர்ஸ்ட்ல உள்ள ஆன்சர் வரணும். அந்த நம்பர் கூட -8 மல்டி பண்ணீங்கன்னா செகண்ட் ஆன்சர் வரும். அந்த நம்பர் கூட இங்க இருக்கிற தேர்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணா இந்த லாஸ்ட் ஆன்சர் வரணும். ரெண்டும் சேம் நம்பரா தான் இருக்கும்னு நமக்கு தெரியும் இங்கேயும். அப்ப எந்த 2 நம்பரை மல்டி பண்ணா நமக்கு 16 ஆன்சர் கிடைக்கும்? 4. வெரி குட். அப்ப அந்த 4 தான் நம்ம இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். 4 கூட 4 பெருக்கி 16 நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த 4 கூட -8 மல்டி பண்ணா எவ்வளவு ஆன்சர் வரும்? -32 இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல கூட மல்டி பண்ணுங்க. 4 கூட 2 பெருக்குனீங்கன்னா 8. 4 கூட -8 மல்டி பண்ணீங்கன்னா -32. ஆமாக்கா. ஓகே. 4 கூட 4 பெருக்கி 16. இப்ப ஆன்சர் நமக்கு 0 வரணும். குறி மாத்தணுமா குறி? அப்ப இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இதுவும் கேன்சல் ஆகணும். நான் சொன்னேன்னா அந்த மெத்தட் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் என்ன சொன்னேன்? எம் -16 கூட இந்த -8 மல்டி பண்ண, அதாவது கழிச்சோம்னா 0 ஆன்சர் வரும்னு சொன்னேன். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா கரெக்டா வரும். இப்போதைக்கு அது எப்படியே இருக்கட்டும். என்னோட வேல்யூ சொல்லுங்க பாக்கலாம். 32. -32. ஏன்னா இங்க +32 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னோடது -32. அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்ப இது மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இது அப்படியே எழுதிட்டீங்க. =0வா? ஈஸி தான். அப்ப எம் இது கூட்டினீங்கன்னா -24 0. அப்ப m ஓட வேல்யூ இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பிளஸ்ல போகும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 24. அவ்வளவுதான். 24. இதுதான் ஆன்சர். m = 24, n = -32. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இங்க கண்டுபிடிக்க தெரியலன்னா லாஸ்ட் டேர்முக்காக வச்சு நான் செக் பண்ணிக்கிட்டேன். 4 பேருக்குன்னா 16 அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே மல்டி பண்ணி போட்டுக்கிட்டேன். இதை நமக்கு டைரக்டா பார்த்தோன்னே சால்வ் பண்ண தெரியல, அதனால இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி நான் எழுதிக்கிட்டு =0 வச்சுக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டேன். இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவான்னு பாருங்க. இதுனா கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எப்பவும் போடுற மாடல் தான், ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. 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 ஓகே. யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகேமா. இல்லக்கா. ஓகேமா. சரி, ஓகே. யாராவது ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? பாட்டு பாருங்களா? இதோட இந்த பயிற்சி முடியுது. நான் சொன்னேன்ல 3rd சாப்டர்ல ஒரு நாளும் ஒரு பயிற்சி பார்த்துலான்னு. அது மாதிரிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த பயிற்சியில நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நிறைய ஹோம்ஒர்க் சம்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே போடலனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது 2 கணக்கு மட்டும் எனக்கு போடுங்க. ஓகே, ஏதாவது 2 எனக்கு போட்டு அனுப்பணும். ஓகேமா. சரி, யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? எதுவும் சொல்றீங்களா? பாத்து வந்திருக்கீங்களா? நீங்களாவே சொல்லுங்க பாக்கலாம். சுபாஷினி, என்னமா சொல்ல போறீங்க? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, தெரியாம ஆயிடுச்சு. இல்ல, நான் சும்மாதான் உங்களை கேட்டேன். ஏதாவது சொல்லுங்க. திடீர்னு ஏதாச்சும் கேட்டா நான் எப்படிக்கா சொல்லுவேன்? நான் 5 நிமிஷம் கழிச்சு கேக்குறேன், யோசிங்க. போய் யோசிச்சுட்டு வாங்க. லெஃப்ட் ஆகாம யோசிச்சுட்டு வாங்க. தாரகா, நீங்க சொல்லுங்கம்மா. தாரகா.
தாரகா இருக்கீங்களே? இளம்பிரியன் வந்துட்டீங்களாப்பா? தாரகா பாட்டு. அக்கா நான் பாக்குறதுக்கு மறந்துட்டு வந்துட்டேக்கா. என்னடா இது கொடுமையா இருக்கு. நான் ஞாபகம் வச்சிருக்கேனே. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. காவியா, நந்தினி, நிரஞ்சனா, சந்தோஷ், லோகேந்திரன், நிறைய பேர் இருக்கீங்களே. சந்தோஷ், உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆமாக்கா. யாராவது ஏதாவது சொல்றீங்களா? அக்கா கேள்வி ஏதாவது? சொல்லுங்கம்மா. இங்கிலீஷ் வேர்டு தான். ஆ FAT என்னதுக்கா? ஃபாதர் அந்த காமெடி தானே பண்ண போறீங்க? தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல நிறைய டைம் வந்துச்சுமா. சரி, நீங்க மத்தவங்கிட்ட வேணா கேளுங்க. வேணாங்க்கா, நான் நாளைக்கு யோசிச்சுட்டு வரேன். சரி. சொல்லுங்கப்பா சந்தோஷ்குமார், உங்க டீம்ல யாராவது ஏதாவது சொல்றீங்களா? அக்கா நான் அவங்க கேக்குறேன். இல்லக்கா. கேளுங்கப்பா. அக்கா ஒரு பையன் 40 அடி ஏணில இருந்து கீழே விழுந்தான். அவனுக்கு அடியே படலையா? ஏன்னா அந்த கேள்வி ஏணி வந்து கீழே படுத்து கிடந்துச்சா? இல்லக்கா எங்க திருப்பி சொல்லுங்க. ஒரு பையன் 40 அடி ஏணில இருந்து கீழே விழுந்துட்டான். அவனுக்கு அடியே படல ஏன்? தண்ணியில விழுந்துட்டானாக்கா? ஒருவேளை போட்ல போயிட்டு இருந்தானோ? இல்லக்கா ஷிப்ல ஒரு ஏணி இருக்குமே, அதுல இருந்து விழுந்துட்டானோ? இல்லக்கா ஆனா அது கீழே இல்லையாப்பா, தரையில படுத்து இல்லையா ஏணி? இல்ல ச்சே, அது ஒரு நல்ல ஐடியாப்பா. பேராசூட் போட்டிருப்பானா? பாருங்க, பாராஷூட் போட்டிருக்காங்களான்னு கேக்குறாங்க. இல்லக்கா இல்லையா? அவன் தூக்கத்துல விழுந்துட்டானோ? இல்லக்கா இன்னும் எதை கேட்டாலும் இல்ல இல்லன்றீங்க. மரவெட்டி போதாரியா? வேற யாருக்காவது ஏதாவது ஆன்சர் தெரியுமா? கேள்வி ஒரு ஆட்ட கேளுங்கக்கா. கேள்வியை திருப்பி சொல்லுங்கப்பா. ஒரு பையன் 40 அடி ஏணில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவனுக்கு அடியே படல. அடுத்த ஸ்டெப்ல கீழே விழுந்திருப்பானோ? ஆன்சர் சொல்லவாக்கா? சொல்லுங்க. கடைசி படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, வெரி குட், நல்லா இருந்தது. வெரி குட், வெரி குட், சூப்பரா இருந்தது. வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஃபாதர் ஏதாவது கேக்குறீங்களா? என்னையாக்கா? இதுதான். விடுக்கதை பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுக்கா. சரி, ஆனா இது விடுக்கது இல்ல. இது ஒரு ஜீனியஸான ஒரு நல்ல கொஸ்டின் தான். தெரியல. தெரியல. சரி, வேற நீங்க ஏதாவது சாங் சொல்லுங்க, நான் நாளைக்கு பாடுறேன். சாங்? எந்த சாங் வேணாலும் நீங்க நாளைக்கு பாடுங்க, நாங்க எது பண்ணாலும் கேட்போம். ஓகேக்கா. ஓகே. வேற ஏதாவது சொல்றீங்களாமா? நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. அண்ணன் தம்பி நடந்து போனாங்களாம், ஆனா தம்பி மட்டும் மயங்கி விழுந்துட்டானா, ஏன்? மறுபடியும் கேட்க சொல்லுங்க. திருப்பி வேணுமாமா? அண்ணனும் தம்பி நடந்து போனாங்களாம், தம்பி மட்டும் மயங்கி விழுந்துட்டானா, ஏன்?
அவன் சாப்பிடாம போயிட்டானோ? இல்லக்கா. அவனுக்கு உடம்பு சரியில்லை. இல்லக்கா. நான் எது சொன்னாலும் நீங்க இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க. யாருக்காவது ஏதாவது தோணுதாமா? இந்த கேள்வியில கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு க்ளூவே இல்லையே. அந்த தம்பியாவது 40 அடி ஏணின்னு சொன்னாங்க. சரி நீங்களே சொல்லுங்கம்மா. அண்ணா சாலையாங்கக்கா அது. ஓஹோ, நல்லா இருந்தது காமெடி. வெரி குட், வெரி குட்மா, நல்லா இருந்துச்சு. வேற ஏதாவது சொல்றீங்களா? கேளுங்க. சரிங்கக்கா. சரிம்மா. அதுவும் இதே மாதிரி தானா? ஆமாக்கா. சரி சொல்லுங்க. பஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். அங்க கீழே கால் வந்து 2ஆ போயிடுச்சான். கீழே 2ஆ போயிடுச்சாங்க. அது என்ன கீழ் பக்கமா? இல்லக்கா. பாதம் வந்து 2ஆ போயிருச்சா? கால் 2ஆ போயிடுச்சுக்கா. கால் 2ஆ போயிடுச்சு. அப்ப கால் 2ஆ போன ஏதோ ஒரு ஊரு. இல்லக்கா. ஐயோ, நான் சும்மா யோசிச்சேமா. தெரியலையே. யாருக்கா ஏதாவது தோணுதா? நானே சொல்லிடுவா. யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா, சொல்லுங்கப்பா. லோகேந்திரன் ஐடியில இருக்கீங்களே. சரி நீங்களே சொல்லுங்கம்மா. நம்மளுக்கு இருக்கிறது 2 கால் தானக்கா. ஆமா. ஓ, அப்பனா அந்த பஸ்ல இருந்தவங்க 2 கால் தானக்கா இருந்திருக்கு. நீங்க என்ன கொஸ்டின்? கால் 2ஆ போயிட்டு இருந்தீங்களா? நாங்க வேற அந்த பஸ்ல இருந்து போறாங்கக்கா. போவோம் அவங்க கால் 2ஆ போயிருக்கா. அப்ப நமக்கு இருக்கிற காலே 2 கால் தானக்கா. சரி சரிம்மா, நாங்க அதுலயே யோசிச்சுட்டு இருந்துட்டோமா. சரி, நாங்க யோசிக்கவே இல்லை வருங்க லாஜிக்கா. வெரி குட். அக்கா சொல்லுங்கப்பா. எல்லா லெட்டர் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்கக்கா. ஆல்பபெட். இல்லக்கா. இல்லையா? எல்லா லெட்டரும் வெரி குட். யாரோ சிரிக்கிறாங்க பின்னாடி வேற. வெரி குட், வெரி குட். தமிழ் சொல்லுவேங்கா. அவங்கதான் சிரிக்கிறாங்களா? சரி சரி, நெக்ஸ்ட் யாரும் எது கேக்குறீங்களா? நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா, நீங்க தான் சொல்லுங்க. ஒருத்தவங்க பொங்கலை வச்சு என்னம்மா பொங்கலை வச்சு? என்னக்கா? புரியல. பொங்கலை வச்சு பொங்கல் வச்சிருந்தாங்கக்கா. அதை போய் தையாக்கல்ல போய் கொடுத்தாங்களாம். அது ஏன்? எதுல போய் கொடுத்தாங்க? தையக்கடையில. தையல் கடையிலையா? தை பொங்கல். தை பொங்கலுங்கக்கா. பரவாயில்ல, நம்ம 2 பேருக்கும் பிரெயின் இருக்கு வைத்தீஸ்வரன். அப்ப எங்களெல்லாம் பார்த்தா என்னக்கா தெரியுது அப்படின்னு மத்தவங்க எல்லாம் என்னைய மறைச்சிட்டு இருக்கீங்க. யாராவது எது கொஸ்டின் கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? நாளைக்கு பாத்துட்டு வரீங்களா? கேளுங்க, லோகேந்திரன் ஐடியில கேளுங்கம்மா. என்னப்பா? இல்ல கேளுங்க.
லோகேந்திரன் ஐடியில யாராவது கேக்குறீங்களே கேளுங்க.